ஜாபுக்கு போயிட்டு இருக்க பொண்ணு மிட் நைட்டில் தூங்காமல் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறத அந்த பொண்ணோட அப்பா கவனிக்கிறாரு. அப்புறம் அவகிட்ட போய் ஏமா தூங்காமல் இருக்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு மனசு சரியில்லைப்பான்னு சொல்கிறா. உன்கிட்ட எல்லாருமே வீட்டில் பாசமாக இருக்கும், அப்படி இருக்க ஏன் மனசு சரியில்லைன்னு கேட்குறாரு. இது ஆஃபீஸில் நடந்த விஷயம்பான்னு சொல்கிறா. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. என்னோட ஆஃபீஸில் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்கிற ஒரு பொண்ணுக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்து 1 இயர் ஆகுதுப்பா. அவகிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பழகுவேன். அவள் குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டேவை கிராண்டாக செலிப்ரேட் பண்ண ஆசைப்பட்டா. அதுக்காக ஆஃபீஸில் ஒரு சில பேர்கிட்ட பண உதவி கேட்டிருந்தா. அவங்க எல்லாருமே மறுத்துட்டாங்க. நான் அதை கேள்விப்பட்டதும் அவள் கேட்காமலேயே பணம் கொடுத்தேன். அதை வாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொன்னாப்பா. அப்புறம் பர்த்டே கிட்ட வர வர அவள் பிஹேவியரில் ஒரு சேஞ்ச் தெரிஞ்சுது. என்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிட்டா. பர்த்டேக்கு கூட ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் கூப்பிட்டா. ஆனால் அவளுக்கு பணம் தர மறுத்தவங்க கிட்ட எல்லாம் திரும்ப திரும்ப அக்கறையாக கூப்பிட்டா. என்னை வேணும்னே அவாய்ட் பண்ணுறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதனால் நான் அவகிட்ட போய் பர்த்டே அன்னைக்கு எனக்கு வேறு வேலை ஒன்று இருக்குது, அதனால் வர முடியாதுன்னு சொல்லி பார்த்தேன். அவள் உடனே சரிங்க மேடம், உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டா. அவள் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வரணும்னு கம்பல் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன்ப்பா, ஆனால் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி வருத்தப்பட்டா. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாரு. ஆமாம், நேத்தே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறா. நீ போகலையான்னு கேட்குறாரு. இல்லைப்பா, போகலை. அந்த குழந்தைக்காக இந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சேன். அவள் என்னை அவாய்ட் பண்ணதும் ஒரு குழந்தைக்காக பொம்மையை வாங்கி வச்சு அதை கொடுக்க முடியாத குற்ற உணர்ச்சியும் என்னை கஷ்டப்படுத்துதுப்பா, என்னால் தூங்க முடியலன்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, நீ அவளுக்கு பண உதவி செஞ்ச பிறகு எதுக்காகவாது பொதுவில் அந்த பொண்ணை எல்லார் முன்னாடியும் உரிமையாக கிண்டல் பண்ணியான்னு கேட்குறாரு. ஞாபகம் இல்லைப்பான்னு சொல்கிறா. யோசிச்சு வை, நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பா வந்ததும் அவசரமாக ஒரு பரபரப்போட, ஆமாம்ப்பா, நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண 1 வீக்கில் அவள் ஒரு எல்லோ கலர் சாரீ போட்டுட்டு வந்தா. அதை அவளோட ஹஸ்பண்ட் ஆசையாக எடுத்து கொடுத்ததா சொன்னான். நான் அதை பார்த்த உடனே, என்னப்பா மஞ்சள் கலரு ஜிங்குச்சான்னு இருக்குது, இதெல்லாம் கட்டினா கூலிங் கிளாஸ் போட்டு தான் பார்க்கணும் போல, கண்ணு கூசுதுன்னு சொன்னேன். இதை கேட்டதும் சுற்றி இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க. அவளுமே சிரிச்சாப்பான்னு சொல்கிறா. நீ அவள் குழந்தை பர்த்டேக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவளை அவமானப்படுத்தினா பதிலுக்கு உன்கிட்ட எப்படி அவளால் தன்னோட கோபத்தையும் இயலாமையும் காட்ட முடியும்? வேற வழி இல்லைன்னு சிரிச்சுதானே ஆகணும். நான் சொல்கிற மாதிரி செய்யின்னு அப்பா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 1 ஹவர் முன்னாடியே கிளம்பி நேர அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறா. தொட்டிலில் இருந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி, பர்த்டேக்கு வர முடியல கண்ணா, சாரின்னு சொல்லிட்டு, இந்தா ஆன்ட்டி உனக்கு பொம்மை வாங்கியிருக்கேன் பாருன்னு பொம்மையை கொடுக்குறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து, நேற்று எங்கள் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் என்னோட 10th மார்க்கு கம்மின்னு சொல்லி கிண்டல் பண்ணான். அவன் அதை ஜாலிக்காக பண்ணியிருந்தாலும் பொதுவில் கிண்டல் பண்ணது என்னால் தாங்க முடியல. அப்போதான் நான் உன்னை மஞ்சள் கலரு ஜிங்குச்சான்னு கிண்டல் செஞ்சப்போ உனக்கும் அப்படித்தானே ஹர்ட் ஆயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ரியலி சாரிப்பான்னு சொல்கிறா. அந்த வேலை செய்கிற பொண்ணு கண் கலங்கி அவ கையை பிடிக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஸ்கூட்டியில் ஆஃபீஸ்க்கு போகிறப்போ அவங்க அப்பா சொன்னதை நினச்சி பார்க்குறா. ஒரு மனுஷனுக்கு நீ கோடி ரூபாய் கொடுத்தா கூட அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்டில் கை வைக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் அவன் உன்னை எதிர்க்கவே செய்வான். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட்.